ஸ்பாட்லைட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாக தேமுதிக வந்து திமுகவோட அலையன்ஸ் போகிறது பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு இங்கே இருக்கிற யூடியூப் சர்வீஸும் ஒரு இதை வந்து கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி பிஎம்கே வந்து அதாவது அன்புமணி வந்து சபரீஷ் வந்து 150 ரூபா பணம் வாங்கிட்டான்னு சொல்லி சவுக்கு சங்கர் சிலர் வந்து கட்டமைக்கிறாங்க. அதுமாதிரி வந்து சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பல்வேறு யூடியூபர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிகே மணி வந்து சட்டசபையில் பேசுகிறாரு, திமுக அதெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அதனால் விரைவில் வந்து பாமக வந்து டிஎம்கேயோட அலைன்ஸ் வருது. இப்போ விஜய் வந்து திருமாவளவன் வந்து எங்கே போவார் அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டடிச்சு சில விஷயங்கள்லாம் பேசலாம் பார்க்க முடியுது. இவங்களோட நோக்கம் என்னென்னா பாஜக காசு வாங்கிட்டு தேமுதிகவையும் பாமகையும் வாலண்டியராக வந்து நம்ம திமுக கூட்டணிக்குள்ளே உள்ளே சேர்க்குறாங்க. சேர்ப்பது மூலமா என்ன நடக்கும்னா திமுக வர எலெக்ஷனில் தேமுதிகவும் பிஎம்கேவும் ஒரு 20 தொகுதி 15 தொகுதி தருவாங்க. மற்ற கூட்டணி கட்சிலாம் 6 தொகுதி 5 தொகுதி தருவாங்க. இப்படி தராத வாசியமாக திமுக அதாவது அதிக இடங்களில் வந்து போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து குறைப்பதற்காகவும் அவங்க வந்து எப்படி வந்து 100-110 தொகுதி தான் ஜெயிப்பாங்க, பாக்கி ஒரு 15 தொகுதியோ அல்லது 20 தொகுதியோ வந்து கூட்டணி கட்சி அலைன்ஸ் மூலிமா அவங்க வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஏன்னா எப்படி ஏடிஎம்கே வந்து ஒரு 60 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படியான கால்குலேஷன் மூலிமா இந்த பிஎம்கேவையும் இந்த தேமுதிக உள்ள அனுப்பணும்னா அவங்க இருக்கிற 10-20 தொகுதியை வந்து பாஜக தேர்தலுக்கு பின் வெற்றிக்கு பின் தேர்தல் அறிவிப்புக்கு பின் என்ன பண்ணால் திமுக வந்து ஆட்சி நடத்தக்குள்ள தேமுதிகவும் பிஎம்கேவும் ஈஸியாக உள்ளே இழுக்க முடியும். மற்ற திமுக இப்போ அலைன்ஸ் இருக்கிற கட்சிகளை வந்து உள்ளே இழுக்க முடியாது. ஆனால் பிஎம்கேவும் தேமுதிகவும் உள்ளே எடுத்துக்கிட்டு ஆட்சியை கலைப்பதற்கும் திமுக மிரட்டுறதற்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுதான்னு சொல்லி பாஜகவோட ஒரு தூண்டுதல் பேரில் அவங்க சதி திட்டத்தின்படி தான் இங்கே இருக்கிற பல யூடியூபர்ஸ் வந்து பலவிதமான கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இது திமுக புரிஞ்சிக்கதோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி திமுக வந்து பல இடங்களில் வந்து எல்லா கட்சியிலும் ஸ்லீப்பர் செல்ல வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பாஜக யூடியூபரை வச்சு திமுக வந்து ஆட்டி படைச்சிருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக இன்னும் நாட்கள் போக போக உதயநிதியையும் மற்ற சில அமைச்சர்களையும் கூடுதலாக கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக திட்டங்களை வகுக்கணும். அதாவது 5 அமைச்சர்களையோ இல்லை உதயநிதி கைது பண்ணால் என்ன பண்ணுறது, தேமுதிக பிஎம்கே உள்ளே வந்தாங்கன்னா அவங்க எப்படி எதிர்கொள்கிறது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து திட்டங்கள் போட்டு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியே போகாமல் அதையும் இப்போ கட்டமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பாஜக வந்து என்னென்னா இப்போ வந்து 3வது அணியாக என்னென்னா நாம் தமிழர் கட்சி இருக்குது, அப்புறம் வந்து விஜயோட கட்சி இருக்குது. இப்போ இந்த கட்சியும் வந்து கிட்டத்தட்ட 6% 12% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படிலாம் கூட்டி கட்சி வாங்கும்போது திமுகவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்காக இந்த தேர்தல் இருக்கும். கண்டிப்பாக ஏடிஎம்கே ஒரு 20% ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா சொல்லப்படுது. ஆக இவ்வளோ டஃப்பு போட்டிகளில் திமுக 200 தொகுதி ஜெயிப்பேன் 150 தொகுதி ஜெயிப்புன்னு சொல்லி ஏமாந்து வீணாக போயிடக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இதை வந்து திமுக தலைமை தான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களை வைக்கணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஆகட்டும், பல அரசு அலுவலகங்களில் பலர் வந்து அலுவலகத்தில் போய் அதாவது என்ட்ரி இதில் வந்து நோட் போட்டு உள்ளே போய் பேரில் குறிப்பிட்டு உள்ளே போய் மனுக்கள் கொடுக்குறாங்க, பல கோரிக்கையாக போகிறாங்க, சேவைக்காக போகிறாங்க, எந்த சேவையும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. ஆக இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒவ்வொரு அரசு முதல்ல யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு பார்த்து அதெல்லாம் கணக்கெடுத்து அவங்க ஏன் ஆஃபீஸுக்கு வந்தாங்க, என்ன கோரிக்கைகள் வந்தாங்க, அவங்களுடைய மனுக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி அந்த மனுக்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து லஞ்சம் ஊழல் இல்லாமல் அலக்கழிப்பு இல்லாமல் உடனே நிறைவேற்றி தரணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்காக 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் மனுக்கள் வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. லஞ்சம் லாவணியம் இந்த முறைகேடாக இது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் மக்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலையே அப்படின்னு மக்கள் வந்து வெதும்பி போயிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து உடனடியாக வந்து திமுக கவனத்தை சென்று அரசு அனைத்து அலுவலகங்களில் இருக்கிற பல விஷயங்களையும் மக்களோட மனுக்களை வந்து உடனே தீர்வு காணப்பட வேண்டும். அதுமாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸும் சரி, எஸ்பி ஆஃபீஸும் சரி, காவல் நிலையத்தும் சரி, இன்னும் பல வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படாமையோ அல்லது மக்கள் இன்னைய வரைக்கும் மனு கொடுக்கறதுக்கு மற்ற விஷயங்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதே போல பிரச்சனைலாம் தீர்வு காணுவதற்கு வந்து உடனே அந்த இது வந்து தீர்வு காணப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதை தீர்வு காணுறதுக்கு ஒரு குழு அமைச்சு பண்ணணும். அதுபோல் அமைச்சர்கள், அப்புறம் எம்எல்ஏக்கள், அப்புறம் வந்து திமுக முக்கியமான அந்த பேரூராட்சி ஊராட்சியில் இருக்கிற அவங்களாம் என்ன பண்ணணும், மக்களை நேரடியாக சந்தித்து வீடு வீடாக போய் மக்களுடைய மனுக்களை குறைகளை பெற்று தீர்வு காணணும். மக்கள் வந்து அதாவது இந்த சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் மக்களை நோக்கி போய் சேவை பண்ணணும். மனுக்களை வாங்குறது ஆஃபீஸில் வந்து இப்போ அட்ராசிட்டிலாம் பண்ணாமல் பொதுவாக எம்எல்ஏ ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எந்த மனுக்குமே தீர்வு காணப்படுவதில்லை. அப்படி எம்பி ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட எந்த மனுக்கும் தீர்வு காணப்படுவதில்லை.
குறிப்பாக அரசு அலுவலகங்கள், கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, இதுமாதிரி எந்த அரசு சார்ந்த நிறுவனங்களும் மக்களுடைய மனுக்களுக்கு தீர்வு காணப்படுவதே இல்லை. ஆனால் பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா, கிராம சபை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் வச்சுட்டு சில 1000 மனுக்கள் 300 மனுக்கள் வாங்கிட்டு 50 மனுக்கள் 100 மனுக்கள் கணக்கு காமிச்சிட்டு போகிறத பார்க்க முடியுது. ஆனால் சில மனுக்கு தீர்வு காணப்படுது. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லா மனுக்கும் தீர்வு காணப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இப்படி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மக்கள் வந்து பயனடைவாங்க. அவங்க சார்ந்த குடும்பங்களும் அக்கம்பங்களும் ஓட்டுகளை வந்து ஈஸியாக கவர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட் தான். இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த திமுக வெற்றி பெறுவதற்கான முக்கியமான விஷயங்களை வந்து நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.